சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி அவங்க அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டை திரும்ப மீட்டதுனால ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டியும் வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு பார்வதி கிட்ட நான் இந்த ஒரு அனுபவத்தில் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் வீட்டுக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் என் வீட்டை விட்டு யார் வீட்டுக்கும் நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்வதி இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும், உனக்கு மீனாவோட அம்மா ரொம்பவே நல்லா தான் உன்னை பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டை கடனில் விட்டது மனோஜ், ஆனால் இந்த வீட்டை கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்தது மீனாவும் முத்துவும் மட்டும்தான். இதுலேருந்தே நீ நல்லா புரிஞ்சுக்கோ, முத்து மனோஜை விட உன்னை ரொம்ப நல்லா பார்த்தப்பான், உன் மேலே அளவு கடந்த பாசமும் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா இருந்துட்டு ஒவ்வொன்றும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் தன்னுடைய அம்மா தன்னை நினச்சி பெருமைப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஏக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை. இனிமேலாச்சும் முத்துவை நல்லபடியாக நடத்த போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.